இந்த கடன் இருக்கு பார்த்தீங்களா? கடன், இஎம்ஐ, கிரெடிட் இது எல்லாமே இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. எப்படி தடுக்குது? என்னன்னா அது வட்டி வட்டி உங்களிடம் வாங்கி வாங்கி வங்கிகள் மற்ற நிறுவனங்கள் வளருமே தவிர உங்கள் வளர்ச்சியை அதை எடுத்துக்குது. அதனால தான் முதல்ல நீங்கள் கடனை முதல்ல முடிக்கணும். ஏன்னா கடன் வந்து ஒரு புதக்குழி மாதிரி. நீங்கள் வந்து செல்வத்தை சேர்க்க போறீங்க அப்படின்னா ஒரு தரையில் இருந்தீங்கன்னா மேலே மேலே நீங்கள் சேர்க்க முடியும். நீங்களே ஒரு குழிக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் அந்த குழிக்குள்ளே ஏற ஏற விழுந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல தரைக்கு வரணும். அப்படின்னா தான் அதுக்கு மேலே ஏற முடியும். அதனால கடனை முதல்ல நீங்கள் அடைச்சிருங்க. பர்சனல் லோனு, வீட்டு கட்டினதுக்கு வந்து ஒரு லோன் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா வீட்டுக்கு நீங்கள் இஎம்ஐயோட வட்டியோட கட்டுறது பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துலேருந்து 90 லட்சம் வரைக்கும் இருக்கும். அது அந்தந்த பேங்க்கு அந்த வட்டி நீங்கள் எடுத்துக்கிட்ட காலகட்டத்தை பொறுத்து. அதனால கடனை முதல்ல அடைங்க. கடனை அடைச்சிங்கன்னா தான் நீங்கள் செல்வத்தை மீட்டெடுக்க முடியும். கடன் எந்தெந்த விதத்தில் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு வாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, பேங்க்ல இருந்து எல்லாருமே கடன் வாங்குங்க, கடன் வாங்குங்க. எத்தனை ஆப் இருக்கு, எத்தனை பேர் உங்களுக்கு வந்து கடன் வேணுமா கடன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அது என்னன்னா உங்க வளர்ச்சியை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் வந்து அத்தியாவசியமா இருக்கு. அந்த கடனை நீங்கள் போட்டு மேலும் முதலீடு செய்த ஒரு வியாபாரத்துக்குன்னா நீங்க பண்ணலாம். ஆனா அதுவுமே ரிஸ்க் இருக்கு. நம்ம காசு போடும்போது வந்து பேங்க் காரணம் இந்த வட்டிக்கு விடுறவனும் வந்து நம்மளோட போய் கேட்க போறது இல்லை. நம்ம சொந்த காசு. ஓகே, அனுபவம். வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் அனுபவம் போயிட்டே இருக்கலாம். ஆனா மற்றவரிடம் நீங்க பணம் வரும்போது 1க்கு 2 முறை நீங்கள் இது பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அது ஒரு மன உளைச்சல் ஆயிடும். உங்க எண்ணம் எல்லாம் அதுக்குள்ள போயிடும். கடன் அடைக்கணுமே இருந்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க முதல்ல கடனை நிவர்த்தி செஞ்சீங்கன்னா தான் முதலீட்டுக்குள்ளேயே போக முடியும்.